க்ளோரி டு ஜீசஸ். எப்படி இருக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர். உங்களுடைய சரீரத்தில் வியாதி இருக்குமானால் 1 பேதுரு 2:24 சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். நீங்கள் உங்கள் வியாதியை சுமக்க அவசியமில்லை. நீங்கள் உங்கள் சரீரத்துக்கு வியாதியை பேர் சொல்லி நீங்கள் கடிந்து கொள்ளுங்கள். என் நாமத்தினாலே பிசாசுகள் துரத்துவார்கள், வியாதிஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்போது சுகம் உண்டாகும். இப்போ உங்களுடைய கையை நீங்கள் வியாதி இருக்கிற இடத்துல வைங்க. நான் இப்போ உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். இயேசுவின் நாமத்தினால இப்போது சுகமாக்குற கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொருக்குள்ளாய் கடந்து வருவதாக. சரீரத்தில் இருக்கிற வியாதியை நான் கடிந்து கொள்கிறேன். மனதில் இருக்கிற சில போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும். குடும்பத்தில் ஒரு சமாதானம் உண்டாகட்டும். கர்த்தர் நிச்சயம் உங்களை விடுவிப்பார். விடுவிக்கிற கர்த்தருடைய கரம் உங்களுக்கு நேராக இப்பொழுது கடந்து வருகிறது. ரீபா ஷாத்து ரீகாபா, நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். சமாதானத்தை இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள். விடுதலையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் வியாதியோடு போராட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உங்கள் எல்லா வியாதிகளையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். ஆகையால் நீங்கள் உங்களுடைய சரீரத்தில் வியாதியை சுமக்க அவசியம் இல்லைங்க. இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது சுகத்தை நான் ரிலீஸ் பண்ணுறேன். கர்த்தருடைய சுகமாக்கக்கூடிய வல்லமை இப்போது வியாதி இருக்கிற இடத்துல கர்த்தருடைய கரம் இப்போது தொட்டு ஆண்டவர் உங்களை சுகமாக்குறார். நிச்சயம் இப்பொழுதே தேவனுடைய வல்லமை உங்கள் சரீரத்தில் வெளிப்பட்டிருக்கிறது. நீங்கள் சுகத்தை அனுபவிப்பீர்கள். உங்களுடைய ஆயுசு நாட்களை கர்த்தர் பூர்ணப்படுத்துவார். உங்கள் பயத்தை கர்த்தர் எடுத்து போடுவார். உங்கள் குடும்பத்திலே, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் ஆண்டவர் ஒரு சமாதானத்தை கொடுப்பார். எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள். காட் பிளஸ்.